பிரைஸ் தி லார்ட் டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இன்னைக்கும் தானியேல் புத்தகத்தோட 4ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே 1லிருந்து 3 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எதுக்காக இந்த வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் வந்து பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எழுதுகிற ஒரு விஷயம் தான். கர்த்தர் தனக்கு செய்த காரியத்தை எழுதியிருக்கிறாரு. அதுதான் வந்து இந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேசத்தாருக்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் எழுதுறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சமாதானம் பெருகட்டும், உன்னத தேவன் எனக்கு செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்துறது எனக்கு நல்லதா தோணுச்சு. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமானது, அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்குது, ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமா இருக்கிறது, அவருடைய ஆளுகை தலைமுறையா நிற்கும். நான் வந்து என்னோட வீட்டில் நல்ல ஹெல்த்தியா என் அரண்மனையில் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் ஒரு கனவு கண்டேன். அது எனக்கு பயத்தை ஏற்படுத்திடுச்சு. படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு உண்டான நினைவு என் தலையில் தோன்றின தரிசனமாக என்னை ரொம்ப பயமுறுத்திடுச்சு. அதனால நான் கனவோட அர்த்தத்தை சொல்ல பாபிலோனில் இருக்கிற ஞானிகளை என்கிட்ட வர சொல்லி கட்டளையிட்டு இருந்தேன். சாஸ்திரிங்க, ஜோஷியர், கல்தேயர், குறி சொல்கிறவங்க என்கிட்ட வந்தாங்க. கனவை நான் சொன்னேன், ஆனாலும் அதோட அர்த்தத்தை சொல்ல அவங்களால முடியல. கடைசியாக நான் என் தெய்வத்தோட பேரின்படி பெல்தேஷாத்சார்னு பேரிட்டு பரிசுத்த தேவர்களுடைய ஆவியுடைய தானியேல், இந்த வார்த்தையை நேபுகாத்நேச்சார் அடிக்கடி சொல்லுவார். பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அவன்கிட்ட நான் சொப்பனத்தை சொன்னதாவது, என்ன சொப்பனம் சொன்னேன் அப்படின்னா, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களின் ஆவி உனக்குள்ள இருக்கு. எல்லா மறைப்பொருளையும் தெரிஞ்சுக்கிறது உனக்கு கஷ்டமான விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் கண்ட கனவோட தரிசனத்தையும் அதோட அர்த்தத்தையும் எனக்கு சொல்லு. நான் படுத்துட்டு இருந்தப்போ எனக்கு வந்த தரிசனம், தேசத்தோட நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தை நான் பார்த்தேன். அந்த மரம் நல்லா வளர்ந்து ஸ்ட்ராங்காக தேசத்தோட கடைசி வரைக்கும் அதோட உயரம் வந்து வானம் வரைக்கும் எட்டி இருந்துச்சு. அதோட இலைங்க வந்து ரொம்ப நல்லாவும் அதோட பழங்கள் வந்து அதிகமாகவும் இருந்துச்சு. எல்லா உயிருக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்துச்சு. அதோட நிழலில் வந்து மிருகங்கள் வந்து தங்குச்சு. அதோட கிளைகளில் வந்து ஆகாயத்து பறவைகள் தங்கி இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் அதனால போஷிக்கப்பட்டாங்க. நான் படுத்துட்டு இருக்கும்போது இந்த கனவு காணும்போது காவலாளனாக இருக்கிற ஒரு பரிசுத்தவான் வானத்திலிருந்து இறங்கி வரதை பார்த்தேன். அந்த பரிசுத்தவான் சத்தமா என்ன சொன்னார்னா, இந்த மரத்தை வெட்டி இதோட கொப்புங்களை வந்து அழிச்சிடுங்க, இதோட இலையை உதிர்த்து பழங்களை வந்து சிதறி போட்டுடுங்க, இதுக்கு கீழே இருக்கிற மிருகங்களும் பறவைகளும் போயிடட்டும், ஆனாலும் அடிமரமாகிய வேர் மட்டும் பூமியில இருக்கட்டும், இரும்பு வெண்கல விலங்கு போட்டு புல்லுல தங்கி பனியில நனைஞ்சு மிருகங்களோட பூமியின் பூண்டுல அவனுக்கு பங்கு இருக்கட்டும்,